ஆக்கிறோம். மாலையில எடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இவர் நம்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த காரியம் முடிவடைவதில்லை. அவர் மீண்டும் அழைப்பை ஏற்படுத்துவதில்லை. இங்கு மட்டுமல்ல, பல இடங்களில் நாம் இந்த தவறுகளை செய்கிறோம். கண்ணியமானவர்களே, இது மோசடி என்பதை நாம் உணர்வதில்லை. சிலர் நம்மிடத்திலே ஆலோசனை செய்வதற்காக வேண்டி வருவார்கள். சொந்த காரியங்களில், அவர்களுடைய குடும்ப விவகாரங்களில் அல்லது வியாபாரம் சம்பந்தமாக ஆலோசனைகள் கேட்டு வருவார்கள். மஷூராக்கள், ஐடியாக்கள் கேட்டு வருகிறார்கள். சிலர் இதை பெருமையாகவும் சொல்லிக் கொள்வார்கள். எங்களுடைய ஊர்ல, என்னுடைய வீட்டில, என்னுடைய பஜார்ல என்னிடத்துல கேட்காம யாரும் எதையும் செய்யறதில்லை, எல்லாரும் என்னிடத்துலதான் ஐடியா கேட்பார்கள், பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். உண்மையில் கண்ணியமானவர்களே, இதை இஸ்லாம் மிகப்பெரிய அமானிதமாக பார்க்கிறது. ஒருவர் உங்களிடத்திலே வந்து தன்னுடைய ஒரு காரியத்தை சொல்லி அபிப்பிராயம் கேட்டால், ஆலோசனை கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஸ்தஷாரு முஅ்தமன், உங்களுடைய தலையில் ஒரு அமானிதம் சுமத்தப்பட்டு விட்டது. மிக நம்பிக்கையாக நீங்கள் இந்த இடத்திலே நடக்க வேண்டும். ஒருவர் ஆலோசனை கேட்டால் அவருக்கு என்ன ஆலோசனை சொல்லணும், இதையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. தபரானியுடைய ரிவாயத்தில் இருக்கிறது, இதஸ்துஷீர அஹதுகும் ஃபல்யுஷிர் லஹு பிமா ஹுவ சானிஉஹு லினஃப்ஸி. இப்படி ஒருவர் உங்களிடத்திலே வந்து தன்னுடைய ஒரு காரியத்தை சொல்லி ஆலோசனை கேட்டால், நீங்கள் அந்த இடத்தில் உங்களை நிறுத்தி பாருங்கள். அந்த இடத்தில் நான் இருந்தால் என்ன முடிவை எடுத்திருப்பேன் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த முடிவை அவருக்கு சொல்லுங்கள். ஒருவர் உங்களிடத்திலே வந்து தன்னுடைய திருமணம் சம்பந்தமாக ஆலோசனை கேட்கிறார். இன்ன இடத்திலே இருந்து எனக்கு திருமணம் பேசி வந்திருக்கிறார்கள், இது பொருத்தமா இல்லையா என்று கேட்கிறார். இப்பொழுது இந்த நண்பர் யோசிக்கிறார், உண்மையிலே பொருத்தமான திருமணம் தான், ஆனால் இந்த இடத்திலே என்னுடைய நண்பர் போய் திருமணம் செய்தால் அவருக்கு உலக சொத்துக்கள் எல்லாம் கிடைத்து என்னை விடவும் முன்னேறி விடுவார், பொறாமை வந்து விடுகிறது. அடி மனசிலே அதை மறைத்துக் கொண்டு வேறு வேறு காரணங்களை சொல்லி இந்த திருமணத்தை தட்ட முயற்சி செய்வார் என்றிருந்தால் இவர் மோசடி செய்கிறார். இவர் இந்த இடத்திலே தன்னை நிறுத்தி பார்க்க வேண்டும். நான் திருமணமாகாமல் இருந்து இந்த இடத்திலிருந்து எனக்கு திருமணம் பேசி வந்திருந்தால் என்ன முடிவை நான் எடுத்திருப்பேன், அந்த முடிவை சொல்லுங்கள். இதுதான் நம்பிக்கையாக நடப்பதற்கு அடையாளம். வியாபாரி ஒருவர் வந்து ஆலோசனை கேட்கிறார், எனக்கு இந்த பொருள் வந்திருக்கிறது, இன்ன விலையில் வந்திருக்கிறது, வாங்குவோமா என்று யோசிக்கிறேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கிறார். இவர் வெறும் வியாபாரி யோசிக்கிறார், நியாயமான விலைக்கு வந்திருக்கிறது, வாங்கினால் வேகமாக முன்னேறி விடுவார், ஆகவே வேறு வேறு காரணங்களை சொல்லி தட்டிவிட முயற்சி செய்கிறார் என்றிருந்தால் மோசடி செய்கிறார். அந்த இடத்திலே உங்களை வைத்து பாருங்கள். இந்த இடத்துல நான் இருந்து இந்த விலைக்கு இந்த பொருள் வந்திருந்தால் நான் என்ன முடிவு எடுத்திருப்பேன், அந்த முடிவை சொல்லுங்கள். ஒருவர் வந்து ஆலோசனை கேட்கிறார், இந்த நாட்டில இந்த கம்பெனியில எனக்கு ஜாப் கிடைத்திருக்கிறது, போகட்டுமா வேண்டாமா. நண்பர் யோசிக்கிறார், ஆஹா நல்ல ஜாப் கிடைத்திருக்கிறது, போய்விட்டால் என்னை விடவும் வேகமாக முன்னேறி விடுவார். இதை தடுக்க வேண்டும். பொறாமையை அடிமனசிலே வைத்துக் கொண்டு வேறு வேறு காரணங்களை சொல்லி தட்டிவிட பார்க்கிறார். அங்கு போனா அப்படியாகுமே இப்படியாகுமே என்று நொண்டி காரணங்களை சொல்லி தட்டிவிட முயற்சி செய்வார் என்றிருந்தால் மோசடி செய்கிறார். இவர் நம்பிக்கையாக நடக்கவில்லை. இது ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக நம்பிக்கையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அடுத்ததாக 2 பேர்கள் அல்லது 2 பேர்களுக்கு மேற்பட்டவர்கள் தனியாக இருந்து சில விடயங்களை பேசிக்கொள்கிறார்கள் என்றிருந்தால் இஸ்லாம் அங்கு பேசப்படக்கூடிய அத்தனை வார்த்தைகளையும் அமானிதம் என்று சொல்கிறது. 2 பேர்கள், 2 பேர்களுக்கு மேற்பட்டவர்கள் ஓரிடத்தில் இருந்து சொந்த விடயமாகவோ பொது விடயமாகவோ பேசிக்கொள்கிறார்கள் என்றிருந்தால் அங்கே பேசப்படக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் அமானிதம். அங்கிருந்தவர்களுடைய அனுமதியும் பொருத்தமும் இல்லாமல் அதை வெளியே சொல்வது அனுமதிக்கப்பட மாட்டாது. அல் மஜாலிஸ் பில் அமானா. ஒரு சபையில இருந்தால் 2 பேர்கள் தனிமையில் பேசிக்கொண்டால் ஒருவர் மற்றவரை நம்பி பல விஷயங்களை அள்ளி கொட்டுகிறார், தன்னுடைய வார்த்தைகளை சொல்கிறார்.
இவர் போய் அதை வெளியிலே சொல்லக்கூடாது, அமானிதம் இதை வெளியிலே சொல்லக்கூடாது என்று சொல்லித்தான் அதை மறைக்க வேண்டும் என்பதல்ல. உங்களுக்கு அமானிதம் என்று தெரிகிறதா, அமானிதமாகவே எடுத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஒரு நண்பர் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார், ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார், சொல்லும் பொழுது அவர் அங்கும் இங்கும் திரும்பி பார்க்கிறார், நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், பகிய அமானா, அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அமானிதமாகும். ஏன் திரும்பி திரும்பி பார்க்கிறார்? யாரும் இருக்கிறார்களா, இருந்தா இதை சொல்லக்கூடாது, உங்களை நம்பி அமானிதமாக சொல்கிறேன் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் அமானிதம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். கண்ணியமானவர்களே, 2 பேர்களுக்கு மேற்பட்டவர்கள் பேசுவது என்றால் அது உட்கார்ந்து சபையிலே தான் பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் தான் என்று மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஒருவர் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்துகிறார், தூரத்திலிருந்து அவர் பேசுகிறார் என்றால் அவர் உங்களை நம்பி பேசிக் கொண்டிருக்கிறார். சாதாரணமாக இன்று சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அதிகமானவர்கள் கையடக்க தொலைபேசிகளை பேசுகிறார்கள், பாவிக்கிறார்கள். தவறு என்பதல்ல, ஆனால் இந்த தொலைபேசிகளுடன் சம்பந்தப்படக்கூடிய மார்க்க சட்டங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றையும் சரியாக புரிந்து கொள்வது நம்முடைய கடமை. நவீன காலத்தில் கையடக்க தொலைபேசி என்பது வெறும் தொலைபேசிகளாக மட்டுமல்லாமல் அதற்குள்ள எத்தனையோ விதமான வசதிகள் வந்துவிட்ட காரணத்தினால் நவீன காலத்து உலமாக்கள் இது சம்பந்தமாக தனித்தனி புத்தகங்களையே எழுதியிருக்கிறார்கள். டாக்டர் பக்ர் அபு ஸைத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் மிக அழகாக இது சம்பந்தமான சட்டங்களை தொகுத்து ஒரு ஆக்கத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, தூரத்திலிருந்து ஒருவர் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி பேசுகிறார் என்றால் அவர் உங்களை நம்பி அவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படியாக இருந்தால் அவர் பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் அமானிதம். அவருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணுவது என்பது கூடாது. இதை அவர் ஹராம், லா யஜூஸ், இது ஜாயிஸ் இல்லை என்று எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய சொந்த விவகாரத்தை பேசும் பொழுது மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது என்பதல்ல. அவர் எழுதுகிறார், அவர் சொல்லக்கூடியது ஒரு ஃபத்வாவாக இருக்கலாம். போன்ல ஃபத்வா கேட்க கூடாது, தொலைபேசி மூலமாக ஃபத்வாக்கள் கேட்க கூடாது. நிர்பந்தமாக ஒருவர் கேட்டுவிட்டார், அந்த ஆலிம் அவர் ஃபத்வாவை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுவது அனுமதிக்கப்பட மாட்டாது என்று எழுதியிருக்கிறார். வைத்தியர்களிடத்திலே மருந்து கேட்கும் பொழுது தொலைபேசியிலே போன்ல கேட்க கூடாது. ஏன், ஆளுக்கால் மருந்துகள் வித்தியாசப்படும். நிர்பந்தமாக கேட்டுவிட்டோம், அவர் மருந்தை சொல்கிறார் என்றிருந்தால் அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய காலை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அவருடைய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். ஒருவர் தூரத்திலிருந்து உங்களை நம்பி பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய அனுமதி இல்லாமல் ஸ்பீக்கரை நீங்கள் ஒன் பண்ணக்கூடாது. சிலர் ஒன் பண்ணி விடுகிறார்கள், 4 பேர் கேட்கட்டும் என்பதற்காக, நண்பர்கள் எல்லாம் கேட்கட்டும், கடையில் உள்ளவர்கள் எல்லாம் கேட்கட்டும் என்பதற்காக பேசிவிட்டு ஒன் பண்ணி விடுகிறார்கள். மோசடி செய்கிறார்கள், நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள். இதனால் நம்முடைய ஈமானில் ஒரு பகுதி போய்விடுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, இதைவிடவும் ஒரு படி தாண்டி சிலர் தொலைபேசி அழைப்புகள் சாதாரணமாக எல்லாருக்கும் ஃப்ரீயாக இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். யார் யாருக்கோ சிலர் மரியாதையானவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு கூட அழைப்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு கோபம் வர வைத்து பிறகு அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை ரெக்கார்ட் செய்து அதை மக்களுக்கு விநியோகம் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட மோசடியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக பெரும் மோசடியாக இருக்கிறது. ஒருவருடைய அனுமதி இல்லாமல் அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் ரெக்கார்ட் செய்கிறோம் என்றிருந்தால் அவருக்கு நாம் மோசடி செய்து விட்டோம். ஒருவரை நாங்கள் அவருடைய விருப்பம் இல்லாமல் வீடியோ பண்ணிவிட்டோம் என்றிருந்தால் நாம் அவருக்கு மோசடி செய்கிறோம். கண்ணியமானவர்களே, எனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த தோற்றம், என்னுடைய முகம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற அமானிதம், இது என்னுடைய உரிமை. என்னுடைய விருப்பம் இல்லாமல், ஒருவருடைய விருப்பம் இல்லாமல் யாரும் அவரை போட்டோ எடுப்பது, வீடியோ எடுப்பது என்பது அனுமதிக்கப்பட மாட்டாது. இஸ்லாம் இதை உரிமை மீறலாக பார்க்கிறது. சிலர்
பெருமைப்படுகிறார்கள். என்னை போட்டோ எடுத்து விட்டார்கள், நான் வீடியோவிலே வந்து விட்டேன், இப்பொழுது நான் அங்கு வரப்போகிறேன், இங்கு வரப்போகிறேன், என்னுடைய போட்டோ வரப்போகிறது என்று அவர் பெருமையாக நினைக்கிறார். கண்ணியமானவர்களே, இது பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல. இன்று எத்தனையோ பேர்கள் அவர்களுடைய முகங்களை கொடுத்த காரணத்தினால், நவீன காலத்தில் எத்தனையோ விதமான வசதிகள் இருக்கின்றன, உங்களுடைய முகம் மட்டும் இருந்தால் போதும், அந்த முகத்தை வைத்து நீங்கள் ஏதோ தவறான விடயங்களை பேசுவது போல நவீன வசதிகளால் செய்யலாம், அதை எடிட் செய்யலாம். உங்களுடைய தலை மட்டும் இருந்தால் போதும், இன்னொருவருடைய உடம்பை பொருத்தி நீங்கள் தவறு செய்வது போல கூட அதை சமைக்கலாம், நீங்கள் ஆடுவது போல கூட அதை எடிட் செய்யலாம். எத்தனையோ பேர்கள் உலகத்திலே தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய முகங்களை மக்கள் இன்று கழுதைகளாகவும் குரங்குகளாகவும் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் இது அவர்களே தேடிக்கொண்ட காரியத்தின் விளைவுதான். அவர்கள் ஏன் அவர்களுடைய வீடியோக்களை கொடுத்தார்கள்? அவர்கள் ஏன் அவர்களுடைய முகங்களை கொடுத்தார்கள்? கண்ணியமானவர்களே, நம்முடைய உரிமையை மீறி ஒருவர் நம்முடைய விருப்பம் இல்லாமல் நம்மை போட்டோ எடுக்கிறார், வீடியோ எடுக்கிறார் என்றால், நாம் அதை தடுப்பதற்கு நமக்கு தைரியம் வரவில்லை என்றால் நாம் கோழைகள், எங்களுடைய உரிமை பறிக்கப்படும் பொழுது அதை தட்டி கேட்பதற்கு தைரியம் இல்லாதவர்கள் என்று அர்த்தம். பெருமைப்படக்கூடிய விடயம் அல்ல. நாம் இன்று இதை மிம்பரிலே சொல்கிறோம், இது கூடாது என்று இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வரப்போகிறது, முஸ்லிம் அல்லாதவர்கள் சொல்ல போகிறார்கள். அப்படிப்பட்ட விளைவுகளை மக்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய முகங்களையும் போட்டோக்களையும் வீடியோக்களையும் கொடுத்து விட்டீர்களா, என்ன விளைவை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்பதை உலகம் கண்டு கொண்டிருக்கிறது. இன்று நாம் மிம்பர்லே பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம், மிக சமீபத்தில் கல்விமான்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கூட பேச போகிறார்கள். இது உண்மை. இன்ஷா அல்லாஹ் இது நடக்கும். அப்படிப்பட்ட நஷ்டங்களையும் சாபக்கேடுகளையும் மக்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒருவரை அவருடைய விருப்பம் இல்லாமல் நாங்கள் அவர் பேசக்கூடிய பேச்சுக்களை ரெக்கார்ட் செய்து விட்டோம், வீடியோ எடுத்து விட்டோம் என்றால், இதை எடுத்தது முதலாவது மோசடி. திரும்பவும் எடுத்த வீடியோவை அல்லது அவருடன் பேசிய அந்த பேச்சுக்களை ரெக்கார்ட் செய்து அதை மல்டிமீடியா மூலம் அல்லது ப்ளூடூத் மூலம் வேறு வேறு வசதிகள் மூலம் இன்னொருவருடைய போனுக்கு நாங்கள் பரிமாறுகிறோம் என்றால் நாங்கள் செய்த மோசடி 2 மடங்காகி விடுகிறது. முதலாவது ரெக்கார்ட் செய்தது முதலாவது மோசடி, அதை இன்னொருவருக்கு அனுப்புகிறார் என்றால் 2வது மோசடி. இதையும் தாண்டி அதை கொண்டு போய் யூடியூப்லயோ அல்லது உங்களுடைய பேஸ்புக்லயோ வெறும் கற்பனை நண்பர்கள் இவர்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக அதிலே கொண்டு போய் பப்ளிஷ் பண்ணிவிட்டால் நீங்கள் செய்த மோசடி 2 மடங்காக அல்ல, எத்தனை ஆயிரக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் அதை பார்க்க போகிறார்களோ அத்தனை பேர்களுடைய பாவத்தையும் சுமக்க வேண்டி வரும். சாதாரணமான விஷயம் அல்ல, லேசிதானே என்ற காரணத்தினால் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். சிலரை பார்த்தால் பெரியவர்களாக தெரிகிறார்கள், படித்தவர்களாக இருக்கிறார்கள். கையிலே போனை வைத்துக் கொண்டு பெரிய வியாபாரம் செய்வது போல ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். போய் பார்த்தால் என்ன செய்கிறார்கள்? தங்களிடத்தில் போன்ல இருக்கக்கூடிய அசிங்கங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். உங்களுடையதை நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம், அதை ஒன் பண்ணுங்கள், இதை ஒன் பண்ணுங்கள், பரிமாறிக்கொள்கிறார்கள். வியாபாரம் போல் நடக்கிறது. கண்ணியமானவர்களே, பாவங்களை எல்லாம் சுமந்து கொள்ள வேண்டி வரும். நம்முடைய பாவத்துக்கே தௌபா செய்வதற்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய பாவங்களை நாங்கள் எப்படி சுமந்து கொள்ள போகிறோம்? கண்ணியமானவர்களே, நம்பிக்கையாக நடப்பது கடமையாக இருக்கிறது. இதை விடவும் இது சம்பந்தமாக பேசுவதற்கு நிறைய இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது ஒன்று மட்டும் போதும். அவர்கள் இதை வைத்து தங்களுடைய அத்தனை காரியங்களிலும் சரியான வழியை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்ததாக குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறோம். கணவன் மனைவியாக இருந்து குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறோம் என்றால் அங்கே கணவன் மனைவிக்கிடையிலே நடக்கக்கூடிய ரகசியங்கள், அந்த இன்பங்கள், இவற்றை இஸ்லாம் அமானிதம் என்று சொல்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளில் மிகப்பெரிய மோசடியாக இருக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? சொன்னார்கள், அர்-ரஜுலு யுஃதி இலா இம்ராஅதி வ துஃதி இலைஹி. ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியுடன் இன்பம் அனுபவிக்கிறான். அந்த மனைவியும் கணவனை நம்பி தன்னை முழுசாக கொடுத்து இன்பத்தை அனுபவிக்கிறாள்.
பிறகு இவர் என்ன செய்கிறார் என்றால் சும்ம யன்ஷுரு சிர்ரஹா, தன்னுடைய நண்பர்களிடத்திலே போய் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார், சொல்கிறார், பேசுகிறார், எழுதுகிறார். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளில் ஒரு மனிதன் செய்த மிகப்பெரிய மோசடியாக இதுதான் இருக்கும் என்றார்கள்.